Dear friends and students, welcome back to Nurses Profile Channel. 12th முடிச்ச உடனே என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து உங்க ஃபேமிலியில வந்து ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். இந்த கோர்ஸ் படிக்கலாமா, அந்த கோர்ஸ் படிக்கலாமான்னு. ஸோ உங்களோட ஆப்ஷன்ல நிறைய கோர்சஸ் நீங்க வச்சிருப்பீங்க. கண்டிப்பா ஐ பிலீவ் இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களோட ஆப்ஷன்ல ஒரு கோர்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களோட ஆப்ஷன்ல இந்த பயோடெக்னாலஜி கோர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு பெஸ்டான ஆப்ஷன் தான். ஸோ இந்த வீடியோல பயோடெக்னாலஜி கோர்ஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும், என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், நம்மளோட வேலை வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கும், ஸோ பிஎஸ்சி பிடெக் ரெண்டுமே பத்தி விரிவா என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் நான் நியூவா வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ பயோடெக்னாலஜி கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயோடெக்னாலஜி, வாட் இஸ் பயோடெக்னாலஜின்னு எடுத்தோம் அப்படின்னா பயாலஜி பிளஸ் டெக்னாலஜி. ஸோ நம்ம படிச்ச பயாலஜியை இல்ல நம்ம படிக்க போற பயாலஜியை வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்காக இல்லைன்னா அதுல ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னும் அந்த டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு படிப்பு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயோடெக்னாலஜி. நமக்கே தெரியும் இப்போ உள்ள காலத்துல வந்து டெக்னாலஜி அப்படிங்கிறது வேற லெவல்ல வந்து போயிட்டு இருக்குது. ஸோ டெக்னாலஜி இல்லாம இனி உள்ள காலமும் இல்லை. டெக்னாலஜி வந்து டே பை டே வளர்ந்துகிட்டே தான் இருக்கே தவிர குறையல. டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை ரெக்டிஃபை பண்றாங்க. மேலும் அதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா டெவலப் பண்றாங்க. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்ல கிடையாது, ஒரு துறையில கிடையாது, எல்லா துறையிலுமே டெக்னாலஜி அப்படிங்கிறது இருக்குது. நம்மளோட கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்குது, அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்குது, மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்குது, ஹெல்த் கேர் செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்குது. ஸோ நம்ம டே பை டே பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்துலயுமே இந்த டெக்னாலஜி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளோட சமையல் அறையில யூஸ் பண்ணக்கூடிய ஹைபிரிட் கடுகு, சின்ன கடுகு, பெரிய கடுகுன்னு ரெண்டு வித்தியாசம் இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க, விதை இல்லாத கிரேப்ஸ், விதை உள்ள கிரேப்ஸ். ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி தான். இந்த டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயோடெக்னாலஜி படிக்கக்கூடிய பர்சன்ஸால தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகுது. ஸோ எனக்கு வந்து ரிசர்ச்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த கம்யூனிட்டியில ஒரு சேஞ்சஸை நான் வந்து கொண்டு வரணும், ஒரு இம்பாக்டை நான் கிரியேட் பண்ணணுங்கிற மைண்ட் தாட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பயோடெக்னாலஜி கோர்ஸை வந்து என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பயோடெக்னாலஜி கோர்ஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன் பை ஒன் பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது பயாலஜி பிளஸ் டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பண்றதுக்கும் இந்த பயாலஜி உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே நேரத்தில் ப்ராப்ளம் சால்விங்க்கும் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளோட டெக்னாலஜி பயோடெக்னாலஜி வந்து யூஸ் ஆகும். ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய செக்டார்ல இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து இதுல வந்து சொல்றேன். ஃபார்மசி செக்டார்ல இருக்கலாம், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல், ஹெல்த் கேர், ஃபுட் இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறதும் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில இருக்கலாம், அக்ரி ஃபீல்டுல இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டுல இருக்கலாம், அண்ட் என்வரான்மெண்டல்ல இருக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரிசர்ச் ஓரியன்ட் கோர்ஸாக தான் இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்கு வந்து க்ரோத் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. டெக்னாலஜியில் வந்து டெவலப்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் எக்ஸலண்ட் ஒரு கேரியர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் டேஸ்ல இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது இன்னும் வளர்ந்துட்டே தான் போகுமே தவிர புது புது விஷயங்கள் வந்து நம்மளோட கம்யூனிட்டிலையும் நம்மளோட சொசைட்டிலையும் நம்மளோட வேர்ல்டுலையும் வந்துட்டே தான் இருக்குமே தவிர டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னைக்குமே வந்து குறைஞ்சு போகாது. ஸோ பெட்டர் சாய்ஸா இருக்கும் இந்த பயோடெக்னாலஜி கோர்ஸ். ஸோ இந்த பயோடெக்னாலஜி கோர்ஸை நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ரெண்டா வந்து டிவைட் பண்ணலாம். பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அண்ட் பிடெக் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நமக்கு 2 கோர்ஸ் இருக்குது. ஸோ பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது லைஃப் சயின்ஸ் கோர்ஸ்க்கு அண்டர்ல உங்களுக்கு வரும். பிடெக் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது இன்ஜினியரிங்க்கு அண்டர்ல வரும். ஸோ இது ரெண்டுக்கும் என்னென்ன டிஃபரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யார் யார் படிக்கலாம், அட்மிஷன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த 2 கோர்ஸுமே படிக்கிறதுக்கு உங்களுக்கு நீட் தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் வந்து நமக்கு வந்து தேவையில்லை இந்த கோர்ஸ்க்கு. இப்போ இந்த பிஎஸ்சி பயோடெக்னாலஜிக்கும் பிடெக் பயோடெக்னாலஜிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, எப்படி நம்ம அட்மிஷன் பிளேஸ் பண்ணணும், சேலரி பேட்டர்ன் எந்த அளவுல இருக்கும், அண்ட் அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டீடைல்டா பார்க்கலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். பிஎஸ்சி பயோடெக்னாலஜி நமக்கு வந்து லைஃப் சயின்ஸ் கோர்ஸுக்கு அண்டர்ல வரும். அதே இது பிடெக் பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு அண்டர்ல உங்களுக்கு வரும். அண்ட் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிக்கணும்னா உங்களோட 12th ஸ்டாண்டர்ட்ல கண்டிப்பா பயாலஜி வந்து ஒரு சப்ஜெக்டா இருக்கணும்.
பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அதே இது பிடெக் பயோடெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேத்ஸ் அப்படிங்கிறது மஸ்டா இருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் வந்து உங்களோட சப்ஜெக்ட்ல வந்து கண்டிப்பா இருக்கணும். அண்ட் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து 3 இயர்ஸ் டியூரேஷன் இந்த கோர்ஸ். பிடெக் பயோடெக்னாலஜி பாத்தீங்கன்னா நமக்கு 4 இயர்ஸ் டியூரேஷன் வரும். அண்ட் அட்மிஷன் ப்ரொசீஜர்னு எடுத்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் செக்டார்லயும் அட்மிஷன் இருக்குது, பிரைவேட் செக்டார்லயும் அட்மிஷன் இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டிலயும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அட்மிஷன்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிஎஸ்சி பயோடெக்னாலஜியை பொறுத்தவரையில டிஎன் காசாவுக்கு அண்டர்ல வரும். காசானா என்ன? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அட்மிஷனுக்கு அண்டர்ல பிஎஸ்சி பயோடெக்னாலஜி வரும். அதே மாதிரி பிடெக் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது பிரைவேட் காலேஜும் இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டியும் இருக்குது, டிஎன்இஏக்கு அண்டர்ல வரும். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வரும்போது அந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் வேணும் அப்படின்னா நீங்க அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். அண்ட் எந்த மாதிரி பேசிஸ்ல வந்து உங்களுக்கு சீட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதே இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியோ பிரைவேட் காலேஜோ நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒருவேளை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருந்தாங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா அட்மிஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் பிடெக்கும் பொறுத்தவரையில உங்களுக்கு வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி கவர்மெண்ட் காலேஜஸ்ல அட்மிஷன் கிடைக்கும். நீங்க பிரைவேட் செக்டர்ல இல்லைன்னா டீம்டு யூனிவர்சிட்டி சைட்ஸ் போடுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். சில இடங்கள்ல என்ட்ரன்ஸ் வந்து இல்லாமலும் இருக்கலாம் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய காலேஜை பொறுத்தவரையில. ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ்க்கும் அட்மிஷன் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு 12th ஸ்கோர் பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும். அண்ட் பிஎஸ்சி பயோடெக்னாலஜிக்கு நமக்கு ஹையர் ஸ்டடிஸ் என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எஸ்சி பயோடெக்னாலஜி உங்களால என்ன செய்ய முடியும்னா படிக்க முடியும். அண்ட் பிடெக் பயோடெக்னாலஜியை பொறுத்தவரையில எம்டெக் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு கோர்ஸ்க்குமே அட்மிஷன் போடுறதுக்கு நமக்கு ஃபீஸ் எந்த மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிக்கணும்னா பிரைவேட் செக்டர்ல நீங்க அட்மிஷன் போடணும்னு நினைச்சீங்கன்னா 1 lakhல இருந்து 2 lakhs வரைக்கும் ஃபீஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா சார்ஜ் பண்றாங்க. இதே இது பிடெக் பயோடெக்னாலஜி அப்படின்னா 1 lakhல இருந்து 3 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணக்கூடிய காலேஜஸ் இருக்குது. எனிவே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலேஜை பொறுத்து மாறும். நீங்க எந்த காலேஜ் வந்து தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை பொறுத்து சேஞ்சஸ் வரும். இதே இது டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பா வந்து ஹெவியா தான் இருக்கும். பட் தமிழ்நாடோட கவர்மெண்ட் அட்மிஷன்ஸ்குள்ள நீங்க அட்மிஷன் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு கோர்ஸுக்குமே உள்ள ஸ்கோப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், சேலரியும் எப்படி ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்க பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சாலும் பிடெக் பயோடெக்னாலஜி படிச்சாலும் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணக்கூடிய நேச்சர் வந்து மோர் ஆர்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ சேலரி பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பெர் ஆனம் வந்து நம்ம ரெண்டு கோர்ஸ்க்கு ஆவரேஜா வந்து 8 to 15 lakhs பெர் ஆனம் என்ன செய்யலாம் அப்படின்னா சேலரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இருந்தாலும் சேலரி அப்படிங்கிறது நம்ம எங்க ஒர்க் பண்றோம், நம்ம ஒர்க் பண்றதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் அண்ட் நம்ம இன்டர்வியூல எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்றோம், நம்ம எவ்வளவு ஸ்கில்ஃபுல்லா இருக்கும், எவ்வளவு நம்மளோட சப்ஜெக்ட்ல நாலேஜபிளா இருக்கும், இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சேலரி வருமே தவிர எல்லாருக்குமே பெஸ்டான சேலரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஸோ நம்ம எவ்வளவு திறமைசாலிகளா இருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட சேலரி என்ன செய்யணும் நிர்ணயிக்கப்படும். அண்ட் ஸ்கோப் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெடிசின் சைடு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. மைக்ரோபயாலஜிஸ்டா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணலாம். அண்ட் பயோகெமிஸ்டா ஒர்க் பண்ணலாம். லேப் சைட்ஸ் அதாவது மெடிசின்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய லேபா இருந்தாலும் சரி, நம்மளோட ஒவ்வொரு மெடிசின்ஸையும் வந்து நம்ம வந்து கமர்ஷியலா வர்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணக்கூடிய லேப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இல்லையா. தடுப்பூசி கண்டுபிடிக்கக்கூடிய இடம், தடுப்பூசி கண்டுபிடிச்சு அதை டெஸ்ட் பண்ணக்கூடிய லேப். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து வேகன்சி இருக்குது. லேப் அப்படிங்கிறது வெறும் மெடிசின்கான லேப் இல்ல, ஒவ்வொரு ஃபுட்டுமே வந்து நமக்கு வந்து கமர்ஷியலா வர்றதுக்கு முன்னாடி ஒரு லேப் இருக்கும், அங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, அதோட குவாலிட்டி அசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லயுமே லேப் அப்படிங்கிறது இருக்குது. அங்க வந்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்ஜினியரிங் சைடு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓவரால் ஹெல்த் கேர் செக்டார்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஓப்பனிங் நிறையவே இருக்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நிறைய செக்டார்ல உங்களுக்கான ஓப்பனிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. இன்னும் போகக்கூடிய காலங்கள்ல இதுக்கான ஓப்பனிங் வந்து இன்னும் அதிகமா தான் இருக்குமே தவிர ஒரு காலமும் இந்த பயோடெக்னாலஜி கோர்ஸ் வந்து டிமாண்ட் வந்து குறையவே குறையாது. டெக்னாலஜி இருக்க வரைக்கும் இந்த பயோடெக்னாலஜி பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஸ்கோப் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். அண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. என்விரான்மெண்டல் பயாலஜிஸ்டா நீங்க ஒர்க் பண்ணலாம். ஒரு சயின்டிஸ்ட் லெவலுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க வந்து மேலே போகலாம். அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரியில உங்களுக்கான ஓப்பனிங் இருக்குது. பார்சனிக் சயின்ஸ் டெக்னாலஜி சைட்ல உங்களுக்கான ஓப்பனிங் இருக்குது. ஃபார்மக்யூட்டிக்கல் சைட்ஸ் இருக்குது. ஒரு கெமிஸ்டா உங்களால என்ன செய்ய முடியும்னா ஒர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம காஸ்மெட்டாலஜி, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்,
ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல கோர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த கோர்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வேற லெவல்ல வரப்போகுது. ஸோ பிஎஸ்சி பிடெக் 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு உண்மையில இந்த கோர்ஸ்ல வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா தேர்ந்தெடுத்து படிக்கலாம். தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் நான் நியூவா வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பை பாய், தேங்க்யூ.